வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட எபிசோட் 50 அண்ட் 51ல நம்ம வெப்சைட்டில் பண்ணுற சின்ன சேஞ்சஸ் கூட நம்மளோட வெப்சைட் டிராஃபிக்கை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம கூகுள் ரிவ்யூஸ் நம்மளோட வெப்சைட்டில் எம்பெட் பண்ணி பார்த்தோம். அதே போல் சோஷியல் மீடியா ஐகான்ஸ், அதாவது நம்மளோட பிளாக் போஸ்ட்டில் ஷேர் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியா ஐகான்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரோட ஐகான்ஸ் வச்சு எப்படி எம்பெட் பண்ணி டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். அதே போல் அதனோட வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட வெப்சைட்டுக்கு ட்ரஸ்ட் அண்ட் டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதாவது நம்மளோட யூடியூப் சேனல் நம்ம வச்சுருந்தோம்னா அந்த யூடியூப் சேனலோட வீடியோஸை ஸ்ட்ரெயிட்டாக இதில் எம்பெட் பண்ண முடியும். அது டேரெக்டாக செப்பரேட் வீடியோஸை எம்பெட் பண்ணாமல் நம்மளோட யூடியூப் சேனலை செப்பரேட் பேஜில் எம்பெட் பண்ணுறதுனால நம்மளோட போடுற வீடியோஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்லேயும் லிஸ்ட் ஆகும். இதனால் என்ன ஆகும்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு வர யூசர்ஸ்க்கு ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது சர்வீசஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் கொடுக்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான எஜுகேஷனல் வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் என்னோட வெப்சைட்டுக்கு வர யூசர்ஸ்னால யூடியூப் சேனலோட டிராஃபிக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் என்ன ஆகும்னா, உங்கள் வெப்சைட்டுக்கும் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் யூடியூப் சேனலுக்கும் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். வாங்க இன்றைக்கி செஷனில் போய் ஒரு யூடியூப் சேனல் எப்படி நம்ம வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். நம்ம டேரெக்டாக என்னோட mydigitaldemo.in வெப்சைட்டில் தான் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி அந்த பேஜில் என்னோடய யூடியூப் வீடியோஸை எம்பெட் பண்ண போகிறேன். இப்போதைக்கு பாருங்கள், எவ்ரிதிங் பிளாக்ன்ற இந்த 2 பேஜஸ் தான் இருக்குது இந்த இடத்துல. இப்போ இங்கே நான் ஒரு பேஜை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, வேர்ட்ப்ரெஸ் அட்மின் டேஷ்போர்டுக்கு போயிடுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே என்ன சேஞ்சஸ் பண்ணுறதாலும் வேர்ட்ப்ரெஸில் பண்ணியிருக்கனால டேஷ்போர்டுக்கு போய் தான் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன். டேஷ்போர்டுக்குள்ளே லாகின் பண்ணிட்டேன். இப்படி ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இங்கே பேஜஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் நியூ பேஜ் கொடுங்க. இந்த பேஜ் வரும். வழக்கம் போல் திருப்பி ஆட் நியூ பேஜ் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு எந்த டைட்டில் கொடுக்கணும், என்ன டிஸ்கிரிப்ஷன் கேட்டு ஒரு நியூ பேஜ் லேஅவுட் டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் இங்கே இப்போதைக்கு நீங்கள் டைட்டில் மட்டும் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ யூடியூப் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுனால யூடியூப் வீடியோஸ்ன்ற நேமில் தான் இந்த பேஜை க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, யூடியூப் வீடியோஸ்ன்ற இந்த பேஜை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டைட்டில் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கனாலே போதும், பப்ளிஷ் பண்ணிங்கனாலே போதும், இந்த பேஜ் க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் பப்ளிஷ் கொடுக்குறேன். பப்ளிஷ் கொடுத்த உடனே பாருங்கள், இந்த பேஜ் பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகுதான்றதை நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். mydigitaldemo.in வெப்சைட்டுக்கு போய்ட்டு அந்த பேஜ் க்ரியேட் ஆகிருக்கான்னு பாருங்கள். க்ரியேட் ஆகிடுச்சு யூடியூப் வீடியோஸ்ன்றது. இப்போ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு கண்டென்ட் இருக்காது, ஏன்னா எம்டியாக தான் இந்த பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு நாம் ப்ளகின் செக்ஷனுக்குள்ளே போயிடுங்க. ஏன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம யூடியூப் வீடியோஸ் எம்பெட் பண்ண முடியும். ஸோ ப்ளகின்ஸ் ஆட் நியூ ப்ளகின் கொடுங்க. கொடுத்தது ஸ்க்ரோல் பண்ணி கீழே அந்த ப்ளகின் நேம் கொடுத்து சர்ச் பண்ணோம். என்ன சர்ச் பண்ணோம்னா, எம்பெட் யூடியூப் வீடியோ இல்லை யூடியூப் வீடியோ எம்பெட் இந்த மாதிரி நேம் கொடுத்தீங்கன்னா அது ரிலவெண்ட்டான ப்ளகின்ஸ் எல்லாம் வரும். ஒரு டி எடுத்துடலாம். இப்போ யூடியூப் சேனல் எம்பெட் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரிலவெண்ட்டான ப்ளகின்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போது இங்கே இதில் இருக்கிறது எல்லாமே ரிலவெண்ட்டான ப்ளகின்ஸ் தான். எல்லாம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லாமே ப்ரொசீஜர் சேம் தான். இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபீட்ஸ் ஃபார் யூடியூப்னு இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு ப்ளகின் நான் எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் ரெலவெண்ட்டான ப்ளகின்ஸ் தான், பட் நான் ஃபஸ்ட் ப்ளகின் தான் எடுத்துகிட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபீட்ஸ் ஃபார் யூடியூப்னு இருக்கிறத இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் ஆகிட்டதும் நீங்கள் உங்கள் ப்ளகின் செக்ஷனில் போய்ட்டு இது இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஃபீட்ஸ் ஃபார் யூடியூப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ப்ளகின். இது செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம், ஏன்னா ப்ளகின் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கிளிக் பண்ணதும் ஆல் ஃபீட்ஸ்னு இருக்குது. க்ரியேட் யுவர் ஃபீட், கஸ்டமைஸ் யுவர் ஃபீட்ஸ், எம்பெட் யுவர் ஃபீட்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் நியூ கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் ஃபீட் டைப்னு இருக்குது. ப்ளேலிஸ்ட்டாக, சர்ச்சாக, உங்களோட வீடியோவா, சிங்கிள் வீடியோவா, இந்த மாதிரி கேட்குது. நான் சேனலே எம்பெட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சேனல்ன்றதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் ஆட் ஏபிஐ கீ கனெக்ட் யூடியூப் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட்னு இருக்குது. ஏபிஐ கீ வழியாகவும் நீங்கள் பண்ண முடியாது, ரெக்கமெண்டட் தான், பட் அதுக்கு ஏபிஐ கீ க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் பேசிக்காக கனெக்ட் யூடியூப் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட் நான் கொடுக்க போகிறேன். ஏபிஐ கீ வழியாக பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் பல குவரிஸ் பண்ணப்போ உங்கள் அக்கௌண்ட்டு ஏபிஐ குவரி வழியாக நடக்கும், பட் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம். இப்போதைக்கு கனெக்ட் யுவர் யூடியூப் அக்கௌண்ட்டுன்னு கொடுப்போம். இந்த கனெக்ட் யூடியூப் அக்கௌண்ட்னு கொடுத்ததும் இது கூகுள் வழியாக கனெக்ட் பண்ண சொல்லுவோம். அதாவது நீங்கள் எந்த கூகுள் அக்கௌண்ட்டோட
நீங்கள் இந்த யூடியூப் சேனல் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து இந்த mydigitalmarketing.a என்ற இந்த அக்கௌண்ட் வழியாக தான் நான் வந்து என்னோட யூடியூப் வீடியோஸ் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன் சேனல்ஸ். இப்போ பாருங்கள் 3 சேனல்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது. இது வந்து நான் 3 சேனல் வச்சுருக்கேன். ரெலவெண்ட்டான சேனலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ரெலவெண்ட்டான சேனலை செலக்ட் பண்ணிட்டேன். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததும் என்ன ஆகும்னா இந்த ப்ளகின் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேனல் ஐடியை வந்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துன்னு வரும். ஏன்னா சேனல் ஐடியை பேஸ் பண்ணி தான் இது வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் சேனல் ஐடி வந்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துருந்துச்சு. அப்படி இல்லைனா நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு உங்களோட யூடியூப் ஸ்டூடியோ இருக்கும் இல்லையா, நீங்கள் யூடியூப் சேனல் வச்சிங்கன்னா அதில் போய்ட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இவங்க யூடியூப் ஸ்டூடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா சேனல் / இந்த URL வருது பார்த்தீங்களா, UC சொல்லிட்டு, இதுதான் வந்து சேனல் ஐடி. இந்த சேனல் ஐடியை எடுத்துன்னு போயிட்டு அங்கே கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஐடியான்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் எந்த சேனலை வந்து இன்டெகிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனல் ஐடி தான் நீங்கள் கொடுக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட் எடுத்துகிட்டு வரும். பட் டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதும் கரெக்டு தான். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துடுங்க. கனெக்ட் கொடுத்துடலாம். இதுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து கனெக்ட் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக லோடிங்னு ஆப்ஷன் வரும். இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து லே அவுட் டிஸ்பிளே ஆகிடுச்சு உங்களோட செட்டிங்ஸில். நெக்ஸ்ட் கொடுத்து இது பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குது. ஃபினிஷ் கொடுங்க. பாருங்கள் உங்களோட சேனல் வந்து டோட்டலாக வந்து இவ்வளோ வீடியோஸ் இருக்குது. இப்படி தான் வந்து உங்களோட இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ எம்படுன்ற ஆப்ஷனை அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோடு வந்து கொடுக்கும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. மேலே எம்பட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணது இந்த கோடு வரும். இதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு இப்போது நாம் க்ரியேட் பண்ணோம் இல்லையா அந்த யூடியூப் வீடியோஸ்ன்ற இந்த பேஜில் போய் இந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகும். இதில் வந்து கேலரி, லிஸ்ட்டு, கிரிட் வியூன்னெல்லாம் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லே அவுட் உங்களுக்கு எந்த மாதிரி லே அவுட் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எம்பர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கோடு வரும். அந்த எம்பர்ட் பண்ண வேண்டிய கோடு வரும். இப்போ நீங்கள் டிஸ்பிளே வந்து எப்படி இருக்கணுன்றது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எம்பர்ட் கோடை எடுத்துக்கோங்க. இப்போ எம்பர்ட் கோட் எடுத்துட்டோம். நம்ம வந்து ஆல் பேஜஸ்ன்ற செக்ஷனுக்குள்ளே போகிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பேஜை க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம். ஸ்ட்ரைட்டாக வாங்க. வந்துட்டு நம்ம யூடியூப் வீடியோஸ்ன்ற ஒரு பேஜை நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து எடிட் பண்ணுங்கள். எடிட்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணதும் இந்த ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும், டைப் ஆர் சூஸ் ஏ பிளாக்ன்ட்டு. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் கோடுன்னு டைப் பண்ணுங்கள். அதை நம்ம எடுத்துன்னு வந்தது எல்லாமே இது ஷார்ட் கோட். இந்த கோடை வந்து காப்பி பண்ணணும்னா இங்கே தான் காப்பி பண்ண முடியும். ஷார்ட் கோட் வந்த பிறகு அந்த காப்பி பண்ணிங்க இல்லையா எம்பர்ட் கோடை, அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுங்க. கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜில் வந்து உங்களோட யூடியூப் வீடியோஸ் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணதும் பாருங்கள் உங்களோட யூடியூப் வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலில் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் கொடுத்தீங்களோ, கிரிட்டோ என்ன இது செலக்ட் பண்ணிங்களோ அந்த ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து உங்களோட யூடியூப் சேனலை வந்து உங்கள் வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணுறதுனால உங்களோட விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ட்ரஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி செஷனில் ஒரு யூடியூப் சேனல் வந்து எப்படி நம்மளோட வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருக்கோம். அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். இதே போல் உங்களோட வெப்சைட்லையும் நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலை இன்டெகிரேட் பண்ணி உங்களோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நம்மளோட அடுத்த செஷனில் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.